ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் 5 பைசா நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நாணயம் 1960 மற்றும் 1962 இரண்டு வகையான 5 பைசா நாணயம். இரண்டு நாணயமே பாம்பே மின்ட் நாணயம். வருடத்திற்கு கீழே டைமண்ட் குறியீடு உள்ளது. இந்த நாணயம் பாம்பே மின்ட் நாணயம். முதலில் பார்ப்பது 1960ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட 5 பைசா நாணயம். நயா பைசா என்றும் அழைப்பார்கள். இந்த நாணயத்தை வருடத்திற்கு கீழே டைமண்ட் குறியீடு உள்ளது. இந்த நாணயம் பாம்பே மின்ட் நாணயம். இந்த நாணயத்துடைய எடை 4.5 கிராம், எடை 22 மில்லிமீட்டர், விட்டம் 1.67 மில்லிமீட்டர், திக்னஸ்ஸு. ரவுண்டட் ஆப் ஸ்கொயர் காயின். இந்த நாணயத்தை ரவுண்டட் ஆப் ஸ்கொயர் நாணயம் என்றும் அழைப்பார்கள். தாமிரம், நிக்கல், உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். இந்த நாணயத்துடைய பின்புறம் அசோக முத்திரையுடன் கூடிய நாணயம் இந்தியா என்றும் பாரத் என்றும் அச்சிடப்பட்டுள்ளது. இந்த நாணயம் தற்சமயம் புழக்கத்தில் இல்லை என்றாலும் இது போன்ற நாணயங்கள் சேகரிப்பாளர்கள் நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள். இந்த நாணயத்துக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம். இந்த நாணயம் உங்களுடைய கையில் இருந்தால் இந்த நாணயம் எவ்வளவு விலை போகும் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் 50 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் 200 ரூபாய் வரை விலை போகும். இந்த நாணயம் 1962ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட 5 பைசா நாணயம். வருடத்திற்கு கீழே டைமண்ட் குறியீடு உள்ளது. இந்த நாணயம் பாம்பே மின்ட் நாணயம். இந்த நாணயத்துடைய எடை 4.5 கிராம், 22 மில்லிமீட்டர், விட்டம் 1.67 மில்லிமீட்டர், திக்னஸ். இந்த நாணயம் தாமிரம், நிக்கல், உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். ரவுண்டட் ஆப் ஸ்கொயர் நாணயம். இந்த நாணயம் சில பேருடைய கையில் இருக்கும். அப்படி இருந்தால் இந்த நாணயம் எவ்வளவு விலை போகும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் 20 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் 50 ரூபாய் வரை விலை போகும். இது போன்ற நாணயங்கள், அதாவது 1962ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட நாணயம் ஒரு சில வெப்சைட் தளங்களில் 12,000 ரூபாய் வரை விலை போயுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற நாணயங்கள் நாணயங்கள் கண்காட்சியில் இது போன்ற நாணயங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு. நாணயங்கள் சேகரிப்பாளர்களும் இது போன்ற நாணயங்களை தன்வசம் வாங்கி வைத்துக் கொள்வார்கள். காயின் ஆல்பம் தயாரிப்பதற்கும் இது போன்ற நாணயங்கள் பயன்படுகின்றன. இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்களும் உள்ளன. coinbazar.com, eBay.com போன்ற வெப்சைட் தளங்களில் நாணயங்களை விற்பனையாளராக பதிவு செய்து உங்களிடம் இருக்கும் நாணயத்தை விற்பனை செய்து கொள்ளலாம். எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ அடிக்கடி போட்டு கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை முதலில் ஸ்கிப் பண்ணி விட்டீர்கள் என்றால் வீடியோவுடைய முடிவில் தான் நாணயங்களுடைய மதிப்பு உங்களுக்கு தெரிய வரும். எனவே வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.